நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் உங்களுக்கு புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதிர்ஷ்டம் கையில் செயல்படும் முறை. அதிர்ஷ்டம் கையில் செயல்படும் முறை. நம்ம கையில் அதிர்ஷ்டம் எப்படி எல்லாம் இருந்தால் வேலை செய்கிறது. 100% அதிர்ஷ்டம் வேலை செய்யணும்னா எந்தெந்த ரேகைகள் எப்படி இருக்கிறது, அந்த ரேகைகளுடைய செயல்படும் விதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? போட்டு வந்துருவாங்க. இப்போ நம்ம கையை பொறுத்தோம், முதல்ல எடுத்தோன்னே வந்திருக்கிறவர் ஆனா பெண்ணா ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு கையும் பார்த்துட்டு அவருடைய வயசு என்னன்னு கேட்டுக்கணும். இந்த வயசில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரேகையிலையும் அந்த வயசில் இந்த ரேகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட ரேகை அப்படிங்கிறது சூரிய ரேகை. இந்த சூரிய மேடு மோதிரம் போடுறோம் இல்லையா, மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை. அந்த சூரிய ரேகை எங்கிருந்து வேண்டுமென்றாலும் வரலாம். சுக்கரமேட்டிலேருந்து வரலாம், சந்திரமேட்டிலேருந்து வரலாம், ஆயுள் ரேகையிலேருந்து வரலாம், புத்தி ரேகையிலேருந்து வரலாம், இல்லை செவ்வாய் சமவெளியிலேருந்து வரலாம், இல்லை விதி ரேகையிலிருந்து வரலாம். எந்த ரேகையில் எந்த மேட்டில் இருந்து வந்தாலும் அது அதிர்ஷ்ட ரேகை. சூரிய ரேகை தான் அதிர்ஷ்ட ரேகை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது விதி ரேகை. இப்ப அதிர்ஷ்ட ரேகை வேலை செய்ய வேண்டும் என்றால் விதி ரேகை சரியாக இருக்க வேண்டும். இந்த சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. அந்த விதி ரேகை தான் ஒருவருடைய வேலை, வருமானம், தொழில் செய்வாரா, வேலை செய்வாரா, வருமானம் எப்போ வரும், எப்படி வரும், எங்கே விதி ஆரம்பிக்குதோ அதன் மூலமாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல அதிர்ஷ்ட ரேகை சூரிய ரேகை. அது வேலை செய்யணும்னா இந்த விதி ரேகை நல்லா இருக்கணும். இந்த விதி ரேகை வேலை செய்யணும்னா புத்தி ரேகை சிறப்பாக இருக்கணும். நம்மளுக்கு நல்ல புத்தி, நல்ல செயல்கள் இருந்தால், நல்ல புத்தி வேலை செஞ்சாதான் விதி நல்லா இருக்கும். இந்த புத்தி நல்லா வேலை செய்யணும்னா ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆயுள் ரேகை சரியில்லை. உடம்பு நல்லா இருந்தால் தான் புத்தி வேலை செய்யும். உடம்பே சரியில்லை, உடம்பே நோயினால் அவஸ்தைப்பட்டு புத்தி வேலை செய்யாது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கையினுடைய நிலையை பார்க்கணும். கை எப்படி இருக்கு, நீளம், அகலம், இந்த பெருவிரல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த கையின் நிலைக்கு ஆரம்பமான காரணம் என்ன அப்படின்னா செயல், கர்மா. நீங்க தான் சார் உங்களுடைய செயல்கள், அதான் கர்மாங்கிறோம். நீங்க என்ன செஞ்சீங்க, உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த செயல் கர்மாவில் ஆரம்பித்து இதான் வேர். ஒரு கர்மா, செயல் கர்மா. நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கை இருக்கும். கை ஒரு சில பேருக்கு கட்டையா இருக்கும், ஒரு சில பேருக்கு நீளமா இருக்கும், ஒரு சில பேருக்கு பெருவிரல் அதிகமா இருக்கும், ஒரு சில பேருக்கு சின்னதாக இருக்கும். அவர்களுடைய பெற்றோர்களின் கையினுடைய நிலையை பொறுத்து, அவர்களுடைய ரேகையை பொறுத்து உங்களுக்கு ஓடாது கையினுடைய நிலை. அதுக்கப்புறம் தான் ஆயுள் எவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய ஆயுள், அந்த ஆயுள் ரேகையை பொறுத்து தான் புத்தி சரியாகும். புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புத்தி ரேகை வளர்ந்ததுக்கு அப்புறம் புத்தி விதி ரேகையை காண்பிக்கும். இந்த சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை. அதுக்கப்புறம் தான் அதிர்ஷ்ட ரேகை. இதையெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அதிர்ஷ்டம் உங்கள் கையில் 100% வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, உங்களுடைய கை எப்படி இருக்கு, அதுக்கு உங்களுடைய கர்மா காரணம், அப்புறம் கையினுடைய நிலை, அப்புறம் ஆயுளுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் புத்தி ரேகை. அந்த புத்தி ரேகை நல்லா இருந்தால் அப்புறம் விதி அப்பதான் வேலை செய்யும். விதி ரேகை வேலை செய்யும் போதுதான் அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை வரும். இத்தனையும் சரியாக இருந்தால் 100% நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் நீங்க சொல்ற மாதிரி சூரிய ரேகைலாம் இருக்கு சார், எனக்கு வேலையே செய்யல. அந்த சூரிய ரேகை எப்போ வரும் சார்? ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா, இந்த இருதய ரேகை வரும்போது 50 வயசுன்னு கணக்கணும். இருதய ரேகையில இருந்தா சூரிய ரேகை ஆரம்பமாகும். அவருக்கு வாழ்க்கையின் கோடி பின்னாளில் 50 வயசுக்கு மேலதான் அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பயிர் விளையணும், நல்ல நிலம் வேண்டும், நல்ல விதை வேண்டும், நீர் வேண்டும், மண்ணு சத்துள்ளதாக இருக்கணும். அதை விட முக்கியமானது சூரிய ஒளியும் வர வேண்டும். அந்த சூரிய ஒளி வந்தால் தான் அந்த விதை முளைக்கும்.
உங்களுக்கு எல்லாருமே தெரியும், விவசாயிகளாக இருந்தால் எல்லாருக்குமே தெரியும். நல்ல மண், நல்ல விதை, நீர், சத்து, அதை விட முக்கியமானது சூரிய வெளிச்சம் வேண்டும். இந்த வெளிச்சம் இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பயிரே முளைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மனிதன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி தான் நம்மளுடைய கையினுடைய நிலையும். கை நம்ம கர்மாவின் கட்டுப்பாட்டில் இருந்து கை எப்படி உருவாக வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களின் கையின்படி கையினுடைய நிலை உருவாகிறது. அதுக்கப்புறம் ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, ஆயுள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறத உருவாகுது. அதுக்கப்புறம் புத்தி ரேகை, புத்தியிலிருந்து விதி ரேகை, விதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட ரேகை உருவாகிறது. அதிர்ஷ்ட ரேகை நல்லா இருக்கு சார், 50 வயசுக்கு மேலே தான் இருக்கு. அப்போ 50 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். அதுக்குன்னு வேலை செய்யாமல் வெயிட் பண்ண முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ விதி ரேகை நல்லா வருது இல்லையா, வருமானம் வந்துகிட்டே இருக்கும். புத்தி ரேகை நல்லா இருக்கா, புத்தியை கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஆயுள் ரேகை நல்லா இருந்து அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த பெருவிரல் நல்லா இருந்ததுன்னா இந்த சுக்கரமேடு நல்லா இருக்கும். சுக்கரமேடு நல்லா இருந்தால் ஆயுள் ரேகை நல்லா இருக்கும். ஆயுள் ரேகை நல்லா இருந்தால் புத்தி ரேகை நல்லா இருக்கும். புத்தி ரேகை நல்லா இருந்தால் விதி ரேகை நல்லா இருக்கும். விதி ரேகை நன்றாக இருந்தால் தான் இந்த சூரிய ரேகை இருக்கும். சூரிய ரேகை எந்த வயதில் வருகிறதோ, இப்போ எல்லாமே இருக்கு சார், நிலம் இருக்கு, நீர் இருக்கு, வெதை இருக்கு, சத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. சூரிய வெளிச்சம் வரும் பொழுது, சூரிய வெளிச்சம் படும் பொழுது அந்த விதை முளைக்குது. அதே மாதிரி தான் நம்ம கையில் சூரிய ஒளி, இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன், அதே மாதிரி தான் நம்ம கையில் சூரிய ரேகை வரும்போது தான் நம்ம வெளிச்சத்துக்கு நம்ம வர முடியும், புகழ் பெற முடியும், வெற்றி பெற முடியும், செல்வத்தை முழுமையாக அடைய முடியும். அப்படி இல்லைன்னா செல்வம் குறைவுபடும். செல்வம் கிடைக்காதுன்னு கிடையாது, செல்வம் குறைவுபடும். இப்போ விதி அதாவது அதிர்ஷ்ட ரேகை இப்போ சூரிய ரேகை இப்போ இருக்கு 50 வயசுக்கு மேலே. 50 வயசுக்கு மேலே தான் உங்களுடைய செயல்கள், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய புகழ், உங்களுடைய செல்வம் வெளியே தெரியப்படுத்தப்படும், வெளிச்சத்துக்கு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வராது. அப்போ விதி ரேகை நல்லா இருக்குது, நல்ல வருமானம் வரும், நல்ல வேலை மூலமாக நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புத்தி ரேகை நல்லா இருக்குது, புத்தியை கொண்டு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா பலமாக இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சுக்கரமேடு நல்லா இருந்ததுன்னா ஆசை அதிகமாக இருக்குது, நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நல்லா இருந்ததுன்னா இன்னொன்று நல்லா இருக்கும். அது சரியில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சூரிய ரேகை 50 வயசில் வருது சார், இந்த விதி ரேகை 50 வயசோட நின்று போயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நிறைய இன்னைக்கு பாடம் மிகவும் சிறப்பான நுணுக்கமான பாடம். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிடும். உங்கள் கையை பாருங்கள். இப்போ சூரிய ரேகை 50 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது, 50 வயசுக்கு மேலே விதி ரேகை கட்டாயிருதுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசுக்கு மேலே விதி ரேகை இல்லை. அப்போ 50 வயசோட உங்களுடைய வேலை நின்று போயிடுது. வேலை நின்று போகும்போது புகழ் மட்டும் இருக்கும், உங்களுடைய வருமானம் தடைபடும். வெறும் வெட்டி புகழ் மட்டும் இருக்கும். சார் பெரிய ஒரு மிராஸ் சார் அப்படின்னு புகழ் மட்டும் இருக்கும். பணம் முன்னாடி சம்பாதிச்சதை வச்சு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். வெறும் புகழ் தான் வரும், பணம் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த விதி ரேகை நல்லா இருக்கு சார், சூரிய ரேகை 50 வயசுக்கு மேலே இருக்கு. இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகை இந்த விதி ரேகையோட நின்று போயிருக்கு. அப்போ என்ன ஆகும், 50 வயசு ஆனாலும் உங்களுக்கு புத்தி வேலை செய்யாது. வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது புத்தி வேலை செய்யாது. அப்படிங்கும் போதும் பொருளாதாரம் பாதிக்கப்படும். சார் நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்குது சார், ஆனால் எனக்கு விதி ரேகையும் இருக்குது, சூரிய ரேகையும் இருக்குது, எனக்கு வருமானம் வரலையே சார், நான் வெளிச்சத்துக்கு வரலையே அப்படின்னா இந்த புத்தி ரேகை காரணமாக இருக்கும். புத்தி ரேகையை பார்க்கணும். புத்தி ரேகையும் சரியாக இருக்குது சார். அப்போ விதி ரேகை இருக்குது, சூரிய ரேகை இருக்குது, புத்தி ரேகையும் இருக்குது. ஆயுள் ரேகையில பாதிப்பு ஏற்படும். அந்த வயசில் எந்த வயசு உங்களுக்கு 40 வயசுன்னு வச்சுங்க. இந்த 40 வயசில் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் படுத்துருப்பீங்க. அந்த படுத்துருக்கும் போது இப்போ 50 வயசில் சூரிய ரேகை வருது, 50 வயசு வச்சுப்போம். இப்போ ஆயுள் ரேகை இருக்குது, 50 வயசு, 50 வயசுக்கு மேலே தான் சூரிய ரேகை வருது, விதி ரேகை இருக்குது, புத்தி ரேகை நல்லா இருக்குது. அப்போ 50 வயசை போல் உங்களுக்கு ஆயுள் ரேகையில் ஒரு விடுபட்டு இருக்கு, இல்லை ஒரு தீவு இருக்குது. அப்போ ஒரு வியாதி வந்துடும். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வியாதியில் கஷ்டப்படுறீங்க. அப்போ வேலை செய்ய முடியாது, புத்தி வேலை செய்யாது, வருமானம் வராது, அப்போ வெளிச்சத்துக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று ஆயுள் ரேகை பாதிக்கப்பட்டிருக்கும், ஒன்று புத்தி ரேகை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைனா விதி ரேகை பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லைனா சூரிய ரேகை பாதிக்கப்பட்டிருக்கும்.
ஒரு சில பேருக்கு எல்லாமே இருக்கும், அந்த சூரிய ரேகை இருக்காது. சூரிய ரேகை இல்லைன்னா அந்த ஏக்கம் இருக்கும், ஏங்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு பதவிக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பரிசு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பதவி கிடைக்காது. இதுக்கு காரணம் என்னன்னா கையில் உள்ள ரேகைகள். அந்த இப்படிதான் அதிர்ஷ்டம் செயல்படும். அதிர்ஷ்டம்னா நம்ம கையில் திடீர்னு வந்துடாது அதிர்ஷ்டம். எல்லாமே நல்லா இருக்கும். கை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். கையினுடைய நம்மளுடைய கர்மா தான் முதல்ல கீழே வேறு, அதுக்கப்புறம் கையினுடைய நிலை, அதுக்கப்புறம் ஆயுள் ரேகை எப்படி இருக்கும், உடம்பு நல்லா இருக்கா அப்படி இருப்பாரு. அந்த உடம்பு நல்லா இருந்தால் புத்தி நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருந்தால் தான் விதி வேலை செய்யும், விதி வேலை செய்யும் பொழுது தான் அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை வரும். இப்படியே படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், இதில் ஏதாவது ஒன்று கெட்டு போச்சு அப்படின்னா, இப்போ கர்மா சரியில்லை அப்படின்னா கையே சரியில்லாமல் இருக்கும். கையில் எக்கச்சக்கமான கை நல்லா ஒரு ரோஸ் மாதிரி இருக்கா, முதல் தரமான கை இருக்கா, பெருவிரல் நல்லா இருக்கா அப்படின்னா தான் ரேகை நல்லா இருக்கும். கையே சரியில்லை, கையே கருப்பாக இருக்குது, கரடு முரடாக இருக்குது, ஒரு 50 வயசில் ஒரு நபர் வரார், கையே கருப்பாக வேலை செய்கிறார், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவர், அந்த கை ரேகையெல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்போ கஷ்டப்பட்டு அவங்களுடைய கர்மா சரியில்லைன்னா கையினுடைய நிலை எல்லாமே சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையை பாருங்கள், உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற கையில் ரேகையாக ஓடுது. இப்போ என்ன செய்கிறீங்க, கரண்ட்லி இந்த வயசில் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுடைய கை காமிக்குது. அதுக்கப்புறம் இனிமே என்ன செய்ய போறீங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முன்னாடி என்ன செஞ்சது உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் இப்போ உங்களுடைய செயல்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்ன நடப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இதை நீங்கள் செய்கிறீங்க. இதுக்கு மேலே செய்கிறத முடிவு பண்ணுறது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய கர்மா, உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய கையில் ஒரு ரேகைகள் ஒரு சில பேருக்கு கையை பார்த்தோன்னே ஒன்றுமே இருக்காது. ஆயுள் நல்லா இருக்கும் சார், புத்தி ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகை நல்லா இருக்கும், சூரிய ரேகை ஒரு சில பேருக்கு இருக்கும், லைட்டாக இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தான் சார் இருக்கும், இந்த சூரிய ரேகை கொஞ்சம் தான் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தா அவங்க டாப் பொசிஷனில் இருப்பாங்க. அவங்களுடைய காரணம் என்னன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் முயற்சி செய்தால் அவங்க ஒரு சிலது மாற்ற முடியும், எல்லாரும் மாற்ற முடியும்னு சொல்ல முடியாது. அந்த கர்மா அவங்களுக்கு நல்லா இருக்குது, நல்ல கர்மா, நல்ல செயல் செஞ்சுருக்காங்க, ஆன்மீக ரீதியாகவும் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய கை நல்லா இருக்கும், முதல் தரமாக கை இருக்கும், அதில் ஆயுள் ரேகை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் புத்தி ரேகை நல்லா இருக்கும், விதி ரேகையும் நல்லா இருக்கும், சூரிய ரேகை கொஞ்சோண்டு இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல டாப் பொசிஷனுக்கு ஏறி நம்பர் 1 இடத்துக்கு வந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு ஒரு சில ரேகைகள், இந்த ரேகைகள்லாம் ஏதாவது ஒன்று இடையில தடப்படும் பொழுது இந்த கிடைக்கக்கூடிய பணம் 100% கிடைக்காது, அதில் குறைவுபடும். அதான் நிறைய சார் ஏங்கிக்கிட்டே இருக்கும் சார், வரவே மாட்டேங்குதா சார், பணம் லாட்ரி ஷீட் பணம் கிடைக்குமா, பங்கு சந்தையில் பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காரணமே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய இந்த சூரிய மேடு, இந்த சூரிய ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க, லாட்ரி சீட்டை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் நிறைய வந்துடும், அப்புறம் லாட்ரி சீட் வந்தால் என்ன வரலன்னா பணம் நிறைய வந்துடும். இந்த சூரிய ரேகை இல்லைன்னா தான் ஏக்கம் வரும், அந்த ஏக்கம். அதே மாதிரி விதி ரேகை நல்லா இருந்ததுன்னா வேலை வருமானம் வந்துடும். விதி ரேகையில் ஏதாவது பிரச்சனை வருது, வெட்டு வருது, துண்டு வருது, தீவு வருதுங்கும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது மனசு பாதிக்கப்படும். அதை புத்தி ரேகையும் தெரியும். ஒரு சில பேருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் ஆயுள் ரேகையில் பிரச்சனை இருக்கும், உடம்பு சரியில்லாத போது மனசு பாதிக்கப்படும். ஒரு சில பேருக்கு காதல் செய்வாங்க சார், இந்த ரேகையில் 2-3 ரேகை சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாக இருக்கும். அப்போ காதலிக்கும் பொழுது இந்த மனம் பாதிக்கப்படும். மனசு பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மனசு தான் மிக மிக முக்கியமானது. அதுதான் நடுப்புற போட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் தராசு முள் மாதிரி. இந்த புத்தி ரேகை பாதிக்கப்படும் பொழுது மனநோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, மனசு சரியில்லாமல் ஆயிரும். அந்த வயசில் ஒரு 5 வருஷம் ஒரு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும், லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும் அந்த வயசில். இந்த வயசில் சின்ன வயசில் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி வந்ததுன்னா அதாவது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். இந்த 30 வயசுக்கு மேலே ஒரு 40-50 வயசில் வந்ததுன்னா அவங்க வேலை செஞ்சு பொருளாதார நிலையில் நஷ்டமாகிருப்பாங்க, அதனால் மனம் பாதிக்கப்படும். ஏதாவது ஒரு பொருளான சேர்த்து வச்சுருப்பாங்க, அது திருடிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏமாந்துருப்பாங்க விட்டு, அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. புத்தி ரேகையில் எந்த வயசில் பிரச்சனை வருது, ஆயுள் ரேகையில் எந்த வயசில் பிரச்சனை வருது, விதி ரேகையில் எந்த பிரச்சனை, இந்த சூரிய ரேகை அதே மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்க சார். இதுதான் ஒரு கையினுடைய அதிர்ஷ்டம், கையில் செயல்படும் முறை. இப்படி தான் சார் செயல்படுது. இதை நீங்கள் பாருங்கள், உங்கள் கையை பாருங்கள், கையினுடைய நிலை எப்படி இருக்குது,
உங்கள் ரேகை எப்படி இருக்குது, ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, புத்தி ரேகை எப்படி இருக்குது, விதி ரேகை எப்படி இருக்குது, சூரிய ரேகை இருக்கா இல்லையா. ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்கும், ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்காது. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். சூரிய ரேகை இருந்தால் உங்களுடைய செயல் வெளியில் தெரியும். சூரிய ரேகை இல்லை, விதி ரேகை இருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செல்வ வளம் இருக்கும், வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள். ஆனால் அது வெளியில் வரணும், வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து வருதுன்னு பார்த்துங்க. அப்போ தான் நீங்கள் வெளியில் தெரியப்படுத்தப்படுவீர்கள். உலகம் பூரா உங்களுடைய புகழ் பரவுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி தான் நம்ம கையை பார்க்கணும். கையை பார்த்தோன்னு ஒரு ரேகை இல்லையே அப்படின்னு வருத்தப்படலாம். உங்களுடைய கர்மா, உங்களுடைய முன்னோர்கள் செய்தது, நீங்கள் செய்தது, இப்போ செய்கிறது, இரவு முயற்சி பண்ணி நீங்கள் செய்ய போகிறது, இது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். உங்கள் கையை பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன, அதுக்கு மேலே என்ன கிடைக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.